வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியுடைய டெய்லி டெஸ்ட் நம்பர் 10 உடைய டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நாளோட நம்ம 10 டேஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். பை விச் நம்ம வந்து 50 டெய்லி டாபிக்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் மெயின்ஸில் 10 கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணியும் கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ண உள்ள டாபிக்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ இதை எழுதிருந்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 250 இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ப்ரிலிம்ஸ் டாபிக்லேருந்து கிடைச்சிருக்கும். ஏன்னா டோட்டலாக 50 டாபிக்ஸ் 50 இன்ட்டு ஒரு டாபிக்லேருந்து 5 இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா ஸோ 50 இன்ஃபர்மேஷன்ஸ் ஆச்சும் உங்களுக்கு தட் இஸ் 250 இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கும். இதை எழுதிருந்தீங்கன்னா மெயின்ஸில் 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ இதில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து கேல்கர் கமிட்டி, இட் இஸ் ஃப்ரம் பாலிட்டி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பாலிட்டி, ஹோம் ரூல் லைக் ஐஎன்எஃப்எம் சம்மந்தமாக உள்ளது, சங்கம டைனாஸ்டி ஹிஸ்டரி சம்பந்தமாக உள்ளது, டி லிம்போசைட்ஸ் சயின்ஸ் சம்பந்தமான டாபிக்ஸ், மெயின்ஸ் தட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் பாலிட்டி கொஸ்டின், ரைட்டா? சரிங்க, ரைட். ஸோ இதில் கேல்கர் கமிட்டியில் நான் என்ன பார்க்கணும் சார் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் கேல்கர் கமிட்டியில் எப்பயுமே ஒரு கமிட்டி அப்படின்னா வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு see அப்படின்னா, ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் த கமிட்டி, என்ன பர்பஸ்க்காக அந்த கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணாங்க, ஹூ அப்பாயிண்டட் தட் கமிட்டி. சில கமிட்டி பிளானிங் கமிஷன் அப்பாயின் பண்ணியிருக்கோம், சில கமிட்டிஸ் சில கவர்மெண்ட்ஸ் அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. யார் அப்பாயின் பண்ணா, எந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது அப்பாயின் பண்ணாங்க அப்படிங்கிறது முக்கியம். அண்ட் அந்த கமிட்டியுடைய எந்த வருஷம் அப்பாயின் பண்ணாங்க, இயர் அப்படிங்கிறது முக்கியம். எந்த வருஷம் அந்த கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, அது முக்கியம். அண்ட் வேற என்ன முக்கியம் அப்படின்னா, அந்த கமிட்டி என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, ஹவு மெனி ரெக்கமெண்டேஷன்ஸ் தே கேவ் அப்படிங்கிறது முக்கியம். கம்ப்ளீட்டா ஓவரால் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மெயின்ஸ் கொஸ்டின். இருந்தாலுமே இப்பெல்லாம் வந்து மெயின்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை கொஸ்டினாகவும் கேட்குறாங்க பிலிம்ஸ்லையும். அதனால கேல்கர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸும் தனியாக ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது, ரைட்? அதுக்கு அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த திங் யூ ஹேவ் டு see அப்படின்னா, வாட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், வாட் இஸ் த மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்தியாவில் how many states in India having legislative councils, legislative council abolition creation பத்தி எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த விஷயங்கள்ல நீங்க பார்க்கணும். தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இருந்துச்சா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தது அப்படின்னா எப்போ இருந்துச்சு, எப்போ அபாலிஷ் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள் யூ ஹேவ் டு கோ த்ரூ. தேர்ட் ஒன் ஹோம் ரூல் லீக். ஹோம் ரூல் லீக் பொறுத்த வரைக்கும் ஹோம் ரூல் லீக் எங்க ஆரம்பிச்சாங்க, வேர் இட் வாஸ் ஸ்டார்டட், ஹூ ஸ்டார்டட் இட், யார் ஸ்டார்ட் பண்ணா, தட் இஸ் ஃபவுண்டர் யாரு, எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன அப்ஜெக்டிவ். அண்ட் ஹோம் ரூல் லீக்கோடைய தட் இஸ் ஏதாச்சும் மேகசைன்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயம் ஹோம் ரூல் லீக்ல நீங்க பார்க்கணும். த நெக்ஸ்ட் ஒன் சங்கம டைனாஸ்டி. ஸோ சங்கம டைனாஸ்டி, சங்கம சலுவா துளுவா ஆரவிட டைனாஸ்டிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம், விஜயநகர எம்பையர்ஸ்ல நம்ம பார்ப்போம். இதுல சங்கம டைனாஸ்டி பார்க்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த டைம் பீரியட்ல இவர்கள் ரூல் பண்ணார்கள், சங்கம டைனாஸ்டியோட ஃபவுண்டர் யாரு, செகண்ட் இன்ஃபர்மேஷன், அதுல இருந்த ஃபேமஸ் கிங்ஸ் யார் யார், ரைட்டா? அண்ட் அந்த கிங்ஸோடைய ஸ்பெஷல் நேம்ஸ் என்ன, ஸோ அண்ட் அதோட சேர்த்து இவர்கள் எதுவும் புக்ஸ் ஏதாச்சும் ஃபேமஸ் புக்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இந்த டைனாஸ்டி எந்த பகுதியை ரூல் பண்ணார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த இதில் பார்க்கணும். டி லிம்போசைட்ஸ் சயின்ஸ் ஓரியன்ட் டாபிக். டி லிம்போசைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாட் இஸ் டி லிம்போசைட்ஸ், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டி லிம்போசைட்ஸ், அது ரெட் பிளட் செல்ஸுடைய ஒரு பார்ட்டா இல்லாட்டி டபிள்யூபிசியுடைய ஒரு பார்ட்டா பிளேட்லெட்ஸுடைய ஒரு பார்ட்டா அப்படின்னு பார்க்கணும். இந்த டி லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது எங்க ஜென்ரேட் ஆகும், எங்க வந்து டிகே ஆகும் அப்படின்னு பார்க்கணும். லைஃப் ஸ்பேன் ஆஃப் டி லிம்போசைட்ஸ் பார்க்கணும். முக்கியமாக ஃபங்க்ஷன்ஸ் இந்த டி லிம்போசைட்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ இட் இஸ் டே 10ல எக்ஸ்பிளைன் த டேர்ம் சிபிசி, எக்ஸ்பிளைன் இட்ஸ் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு மெயின்ஸ் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட மெயின்ஸ் கொஸ்டின். இதுல டேர்ம் சிபிசியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கான ஆன்சர் நான் எங்க சார் எடுக்கிறது, ஸ்கூல் புக்ல இருக்கா? ஸ்கூல் புக்ல லிமிட்டடாக தான் இருக்கும். இதை பத்தியான கண்டென்ட் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா கோ டு த சிபிசி வெப்சைட், அங்கேருந்து ஃபங்க்ஷன்ஸை நீங்க நோட்ஸ் எடுங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், இப்போ கமிட்டி பற்றியான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம், இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் புக்கில் இல்லாத சில விஷயங்களை நோட்ஸ் எடுக்கும்போது இப்போயே நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க. எக்ஸாம் அப்போ லாஸ்ட் மினிட்ல ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து கோத்ரூ பண்ணிட்டு போனாலே போதும், ரைட்? அது மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிட்டு போனாலே போதும். அதனால இந்த எஃபோர்ட் இப்போலேருந்து போட்டிங்கன்னா மெயின்ஸ் வில் பி ஈஸியஸ்ட் திங்காக மாறும். பிலிம்ஸ் அதை விட ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து டெய்லி எழுதுங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதுங்க. டே 1க்கும் டே 10க்கும் உள்ள டைம் டிஃபரன்சஸ் பாருங்க, எவ்வளவு நேரத்துல நீங்க இந்த டெஸ்ட்டை முடிக்கிறீங்கன்னு பாருங்க. தேர் ஆர் 2 டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த டெஸ்ட் டாபிக்ஸ் போட்டோன்னா போஸ்ட் போட்டோன்னே
இதை பார்த்தோன்னே கொஸ்டின் எடுத்து எழுதுறது, ஆன்சர் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு விதமான கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த டாபிக்ஸை படிச்சுட்டு புக்ல இருந்து நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதை ஒரு நாள் வந்து படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் டெஸ்ட் எழுதுற கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருப்பார்கள். பெரும்பாலும் இந்த ரெண்டாவது டைப்ல தான் அதிகமான கேண்டிடேட்ஸ் இருக்கிறீங்க. இதுல எழுதும்போது டெஸ்ட் எழுதும்போது முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய கண்டென்ட் கொடுக்குறீங்க. இப்போ 15 மார்க்னா வந்து ஸோ இட் இஸ் 250 வேர்ட்ஸ் அப்படின்னா அது நியர்லி அரௌண்ட் 400 வேர்ட்ஸ் எழுதுறீங்க, 300 வேர்ட்ஸ் எழுதுறீங்க. அவ்வளோ தேவையில்லை. ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் அந்த ஸ்பேஸ்க்குள்ள நீங்க வந்து எழுதினாலே போதும். அதை விட கம்மியா எழுதினாலுமே கண்டென்ட் இருந்தா மார்க் வரும். ரைட்? அதனால வந்து 15 மார்க்கா 15 பாயிண்ட்ஸ் நீங்க கொடுங்க. ரொம்ப வந்து இப்போ 10 லைன் ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒரு 10 லைன் 5 லைன் 4 லைன் அப்படின்னு எழுத தேவையில்லை. ஒரு 1.5 லைன் 2 லைன்ல இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்தாலும் தட் இஸ் கண்டென்ட் இருந்தால் மார்க் வரும். ரைட்டா? ஸோ பார்த்துக்கோங்க, இதை கண்டினியூஸா எழுதுங்க. அண்ட் முன்னாடியே சொன்னதுதான், சிறு துளி பெருவெள்ளம் தான். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க போடக்கூடிய எஃபர்ட் ஒரு நாள்ல ஒரு 1/2 hour 1 hour போடக்கூடிய எஃபர்ட் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஃபுல்ஃபில் பண்ணும். ரைட்? தேங்க்யூ.